Hello friends, welcome to Darsha Samayal. Proteins, vitamins, minerals, iron, calcium ஒரு ஃபுல் பேக்ட் லட்டு தான் பண்ண போகிறோம். கை கால் வலி, முட்டு வலி, இடுப்பு வலி, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி இருக்குது, சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, சுறுசுறுப்பே இல்லை, அப்படி இப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு லட்டு போதுங்க. வெயிட் லாஸில் இருக்கேன், டயட்டில் இருக்கேன், ஜிம்முக்கு போகிறேன், நல்ல ப்ரோட்டீன் கேலரிஸ் ரிச் ஃபுட் வேணும் அப்படின்னா அதுக்கும் இந்த ஒரு லட்டு போதுங்க. டானு பெல் அடித்த மாதிரி 4 மணிக்கு அம்மா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குற குழந்தைக்கும் இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு லட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் மூலமாக தான் என்னோடய வீடியோஸ் மேக்ஸிமம் ஷேர் ஆகும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து ரெண்டில் எது வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கிட்ட ஆகும். உளுந்து நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலம் தரும். முடிஞ்ச அளவுக்கு உளுந்தை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால நமக்கு நிறைய வலிகள்லேருந்து பெஸ்ட்டு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம உளுந்து நல்லா வறுத்தாச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். ரைஸில் மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் நச்சுத்தன்மை, அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் சரி செய்யுது. தசைப்பிடிப்பு வந்தது அப்படின்னா நம்ம உளுந்தோட இந்த கருப்பு கவுனியும் சேர்த்து செய்கிறப்போ அதை நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்குது. கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பிரெயின் சுறுசுறுப்பாக சூப்பராக ஒர்க் ஆகும். வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கணும். இதை சாப்பிட்றப்போ நம்ம பசி தன்மையை கொஞ்சம் மட்டுப்படுத்தும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக பசியை எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரிசியும் இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இதுவும் ஆறட்டும். இதை ஆறிட்டுருக்க டைம்லேயே நம்ம தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸையும் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. பிஸ்தா மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அது வெயிட் கெய்னிங் ஃபேக்டர் மாதிரி இருக்குது. அதனால் பிஸ்தா வேண்டாம். வால்நட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் நம்ம ஆற விட்டுடலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. இதை தனியாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் உருகட்டும். உருகிற டைம்லேயும் நம்ம இந்த அரிசி உளுந்தெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தொட்டோம் அப்படின்னா பவுடரும் நமக்கு கையில் கிடைக்கணும். கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராக இருந்தாலும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆறின ட்ரை ஃப்ரூட்ஸோட 2 ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்க உலர் திராட்சை, ட்ரை கிரேப்ஸ் அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் திக்கான பாகாக இருந்தால் நல்லாயிருக்கும். அளவு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சூடாக இருக்கிறப்பவே நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம வெள்ளைப்பாகு மட்டுமே சேர்த்து இதை நம்ம கலந்துட்ருக்கோம். இது போக போக ரொம்ப இறுக ஆரம்பிச்சிரும். அதனால் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துருக்கேன். நம்ம டெய்லி ஒரே ஒரு குட்டி உருண்டை தான் சாப்பிட போகிறோம். அதனால் இந்த நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இது நமக்கு ரொம்ப வெயிட் கெய்னிங் ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் மூட்டு வலி, இந்த முழங்கால் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு காரணமே அதில் லூப்ரிகண்ட் இல்லாததுனால தான், அதாவது தேய்மான பிரச்சனை. அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய், நெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல 2 முட்டுக்கு நடுவில் இருக்க ஜவ்வு கொஞ்சம் அது ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தேய்மானம் அதிகமாக தாங்க ஆகும். அதனால் தாராளமாக நம்ம இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ ஓரளவுக்கு சூடு கம்மியாகிடுச்சு. மிதமான சூட்டில் இருக்கப்பவே நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு நெல்லிக்காய் சைஸில் உருண்டைகளை பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். டெய்லி ஒரு உருண்டை அந்த அளவுக்கு சைஸில் சாப்பிட்டா போதும். எப்போவுமே நம்ம சாப்பிட்ற உணவுகள் நேச்சுரலான இந்த மாதிரி டார்க் கலரில் இருந்தால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு மேலே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ஒரு கேஷ்யூ நட், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எப்படிங்க நம்ம லட்டு செம கலர்ஃபுல்லாக இருக்கா? 1 லட்டு a day keeps the doctor away. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக அதோட ரிசல்ட் 1 வீக்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கமெண்ட்டில் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. அப்படியே வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.